அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மெதுவானவும் உளுந்து வடை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெயே குடிக்காத மெதுவடை நல்லா சாஃப்டாக இருக்க பாருங்கள். உள்ளே வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக மெதுவடை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும். உளுந்து வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப் உளுந்து, அதாவது ஒரு 100 கிராம் உளுந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, இதுவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டிருக்கோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் உளுந்து. இதோட பச்சரிசி போட்டுக்கலாம். இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இனி உளுந்து அரையணும். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நிறைய நேரம் ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த அரிசியும் உளுந்து நல்லா ஊறும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா மை மாதிரி அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் கலந்து விடுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உளுந்து மாவில் கலக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணது, குருமிளகு ஒரு 10 குருமிளகு ஒன்று கரையாக நுணுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி நறுக்குனது, உப்பு ஒரு அரை ஸ்பூன், சோடாப்பு ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன். சோடாப்பு நீங்கள் நிறையா போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடியில வெங்காயம் நல்லா போய் நல்லா மிக்ஸ் ஆகும். குருமிளகுலாம் இந்த மாதிரி தட்டி போடும்போது குழந்தைங்களுக்கு வாயில் தடாது. அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் குருமிளகு முழுசாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி தட்டி போடும்போது சாப்பிட முடியும். அவ்வளோதாங்க, கலந்தாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் மாவு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி மாவு எடுத்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கட்டை விரலால் உல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்படியே போட்டு எடுத்துடலாம். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டிங்கன்னா போதும். பாருங்கள், போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. விரலால் இந்த மாதிரி உல்ஸ் பண்ணி இப்படியே போட்டிங்கன்னா பாருங்கள் ஒட்டலை. அப்படியே போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடையை போட்டுடலாம்.
பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணியில் தொட்டு போடுறேன். இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் போடும்போது பயப்படாமல் போட்டிங்கன்னா தான் அது சேஃபாகவும் வரும். கையில் எண்ணெயை வந்து கையில் படாது. நம்ம எண்ணெயில் உளுந்துமா வரைச்சது போட்டதுமே பாருங்கள், புஷ்னு மேலே தான் நிற்கும், உள்ளே இறங்காது. லாக்டவுன் சமயத்தில் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒன் சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேகிறதுக்காக நான் திருப்பி போட்டிருக்கேன். சேஃப் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. வடை வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம் நம்ம. இனி அதுக்கு மேலே விட்டோம்னா வடை ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜ் தான் சரியான ஸ்டேஜ். நீங்களும் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.